இன்னைக்கு எங்க தளபதி சிஎம் விஜய் வெறும் தளபதியா மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழக முதல்வரா இன்னைக்கு கரூருக்குள்ள மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்கறாரு. வெறும் சாதாரண என்ட்ரி இல்ல, இது மக்கள் பெரும்பான்மையோட, மக்களோட ஆதரவோட, மக்களோட ஆசையோட, முக்கியமா அந்த 41 பேர் இறந்த அந்த ஆத்மாவோட ஆசையோட அவர் மறுபடியும் இந்த ரீஎன்ட்ரி கரூருக்கு, இதே கரூர் மக்களை மறுபடியும் பார்க்க வராரு. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது, இந்த ஆனா போன டைம் விட இந்த டைம் வந்து ஒரு 6700 போலீஸ்கள் பாதுகாப்போட, ஃபுல் ப்ரொடெக்ஷனோட இன்னைக்கு இங்க மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி கட்சி தலைவர்கள் யாரா இருந்தாலும், எங்க பொதுமக்களை சந்திக்கிறதா இருந்தாலும் அங்கும் இதே மாதிரி ஒரு போலீஸ் பாதுகாப்போட மக்களுக்கும் பாதுகாப்பா இருக்கணும். பிளஸ் கட்சி தலைவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்து இனிமேல் அந்த 41 பேர் இறந்தது மாதிரி மறுபடியும் இந்த எந்த ஒரு உயிர் சேதமும் வராத மாதிரி காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் மாதிரி எங்களுக்கு தாழ்மையோட வேண்டுகொள்கிறோம். இன்னைக்கு வந்து முக்கியமா வந்து அந்த செப்டம்பர் 27ஆம் தேதி அவர் பேச வந்தது நிறைய விஷயங்கள் இருந்தது. பட் அவரால் அன்னைக்கு பேச முடியல. ஏன்னா சூழல் யாருமே எதிர்பார்க்காத அசம்பாவிதம்லாம் அங்க நடந்திருக்கு. ஸோ அங்க பார்க்க வந்த நாங்களுமே சில பேர் பார்க்க முடியல. ஏன்னா அந்த நெரிசலில் சிக்கல்னதுல நானும் ஒருத்தி தான். ஸோ அந்த இடத்துல வந்து என்னென்னலாம் பேசணும்னு நினைச்சாரோ, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களோட குறைபாடுகள் அது என்ன செயல்ல சொல்றேன்னு சொல்லிட்டு செயல்ல என்ன செய்யாம இருக்காங்க அது விஷயமா பேசுவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பிளஸ் அந்த இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறோம். பட் அவரோட ஸ்பீச்சுக்காக தான் எல்லாருமே மோஸ்ட்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் ஸ்பீச் வந்ததும் இன்னும் ஃபர்தரா நாங்க நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பா அவங்க இனி வருங்க ஆட்சி நல்லாட்சியா தான் இருக்கும், அது மக்களாட்சியா தான் இருக்குங்கிற முழு நம்பிக்கையோட நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் வந்தேன். ஸோ நானுமே அந்த இதில் இருந்தேன். எதிர்பார்க்காத சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. ஸோ இந்த தடவை பயங்கரமாக போலீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இந்த தடவை பயங்கர சேஃப்டியாக இருக்கும். தென் எங்கள் அண்ணா சிஎம் சாரை நான் பார்க்க போகிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எக்ஸாக்ட்லி எல்லாரும் வெயிட் பண்றது எதுக்காகனா, லாஸ்ட் டைம் நடந்த இன்சிடென்ட் ரிலேட்டடா அவர் மனசுல என்ன இருந்ததோ அதை சொல்லணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். சேம் அவரும் அதுதான் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறாரோ நாங்களும் நினைக்கிறோம். தென் அவர் என்ன பேச போறாரு அப்படிங்கறதுக்காகவே நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட துணை செயலாளர். என்னன்னா வந்து காலம் பதில் சொல்லும், பொறுமை வந்து அலையிலும் பெரியது அப்படின்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி வந்து எங்கள் தளபதியுடைய பொறுமையும் மக்களுடைய அவங்களுடைய ஆதரவும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு. இது வந்து வேற யாராலையும் சாதிக்க முடியாத ஒரு மாற்றம். 50 வருடத்திற்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு எங்க தளபதி. மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருந்தாரு. அதே மாதிரி தான் இப்பயும் நடந்திருக்கு. இது இதோட ஸ்டாப் ஆக போறது இல்ல. இன்னும் ஒரு 3 பீரியட், அதாவது ஒரு 15 வருடத்திற்குள்ள பிரதம மந்திரி ஆவாரு எங்க தளபதி அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் நாங்க செயல்பட்டு வரோம். கண்டிப்பா மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி தங்கத்தை பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா ஆசையா வந்திருக்கோம். தேங்க்யூ. பயங்கரமான பாதுகாப்பு. தமிழ்நாடு அரசு வந்து இப்படிதான் பாதுகாப்பு கொடுக்கணும், இப்படிதான் நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இதுக்கு முன்னாடி ஆண்ட அரசுக்கு சுட்டி காட்டுற விதத்துல காவல்துறை அதிகாரிகளும் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. லேடிஸ்க்கு தனியா செக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கான பாதுகாப்பு தனியா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அவ்வளோ பேரிகேட்ஸ் போட்டு ஸ்டார்டிங்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு முன்னாடியில இருந்தே பக்கா செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏற்கனவே நடந்திருந்தால் நம்மளுடைய 42 குடும்பத்தில் இருக்கிற நம்மளுடைய உறவினர்களை நம்ம இழந்திருக்க மாட்டோம். அது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி தான். ஆனா நம்ம அதை கடந்து இன்னும் வந்து சிறப்பான ஆட்சியை நடத்துவாரு நம்ம தளபதி அப்படிங்கிறது, நம்ம தலைவர் அப்படிங்கிறது, எங்க அண்ணா அப்படிங்கறத வந்து பெருமையா சொல்லிக்கிறோம். நன்றி. இன்னைக்கு வந்து தளபதி பார்க்க வந்திருக்கோம். அதாவது வந்து போராடி வென்றவர், வென்றும் போராடியவர் தளபதி. ஜெயிச்சதுக்கு அப்புறமும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு இன்னைக்கு சிஎம் சீட்ல உட்காந்துட்டாரு. கண்டிப்பா இன்னைக்கு வந்து அவரு அந்த 41 ஃபேமிலியில இழந்தவங்கள அந்த டைம்ல வந்த பிரச்சனை, அந்த டைம்ல அவர் மனசுல என்ன இருந்துச்சோ அதை இன்னைக்கு பேசுவாருங்கிறத கண்டிப்பா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஹாப்பி டு சி தளபதி.